ஹாய் ஹலோ பவி பிரேமா சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே கடத்தூர் முனியப்பர் சுவாமி திருக்கோவில் ஆடி பொங்கல் திருவிழாவை தான் வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி அப்படின்னா இந்த வீடியோ வந்து இன்றைக்கி தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். 8ஆம் தேதி நான் வந்து 7ஆம் தேதி போன கோவிலுக்கு. நல்ல சரியான கூட்ட கோவில். நானுமே இது வரைக்கும் போனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறேன். சூப்பராக இருக்குது கோவில். நிறைய சொல்கிறாங்க சாமியை பற்றி. நிறைய சக்தி வாய்ந்த சாமி, நல்ல சக்தி வாய்ந்த சாமி, என்ன நினச்சி வேணுனாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறையாவே சொல்கிறாங்க. நிறைய கூட்டம். நாங்கள் போனப்பவே நாங்கள் ஒரு 9 மணி போல் போனோம் நைட்டு. அப்போவே வந்து சரியான கூட்டம். இது ஃபுல்லாக வந்து கோவிலுக்குள்ளே தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதில் வந்து நிறையா சாமி இருக்குது. எவ்வளோ முனியப்ப சாமி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நாங்கள் வந்து வீடியோ மட்டும் எடுத்தோம். நம்ம வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க, நினச்சி வேண்டிட்டு அந்த முன்னாடி இருக்கிற வேலில் வந்து சாவல் ஏதோ கொண்டு வந்து குத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது கதையெல்லாம் கேட்குறக்கே ரொம்ப பயமாக இருக்கும் நம்மளுக்கு, அந்த கோவிலோட கதையை கேட்குறக்கு. அதனால் வந்துட்டு நான் எப்படி தான் இருக்குது கோவில் அப்படின்னு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சங்க. அப்போ போயிட்டு வீடியோ எடுத்தாச்சு. இதுதான் உள்ள கருவறைக்குள்ளே இருக்கிற சாமி, முனியப்பர் சுவாமி, கடத்தூர் முனியப்பர் சுவாமி. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. கோவிலுக்குள்ளேயே எவ்வளோ கூட்டம்னா சாமி கும்பிட வெளியே அவ்வளோ கூட்டம் நிற்கிது. பார்க்கவே எப்படா சாமியை போய் தரிசனம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் அது 1 பை 1 காட்டுறேன். நல்லா கூட்டம் பாருங்கள். சாமிக்கு நிறையா மாலை போட்டு நல்லா அலங்காரம் பண்ணி எல்லாருமே வந்து லைனில் நிற்கிறாங்க வெளியில். நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்து எடுத்தாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொம்பன் கருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள எல்லாத்தையும் மரத்துக்கடியில் கட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு அதை அப்புறமேட்டு காமிக்கிறோம். இப்போ கொஞ்சம் நம்ம சுற்றி வரவும் பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா கோயில் முன்னாடி இப்படி தான் இருக்குது. நல்லா லைனில் நிற்கிறாங்க சாமி கும்பிட. எல்லாருமே வந்து கோயிலுக்கு பின்னாடி வரைக்கும் இருக்குது லைனு. நல்ல ஒரு கூட்டம். நாங்கள் போனப்பவே சரியான கூட்டம். நைட்டே வந்து பொங்கல் எல்லாம் வச்சு கெடா வெட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம்மா. ஒரு 2 மணி. நாங்கள் வந்து 9 மணிக்கு நைட்டு போய் நாங்கள் திரும்ப வீடு வரும்போது பார்த்திங்கன்னா 2 மணி அப்படி கிட்ட ஆயிடுச்சு. 2 மணிக்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு கெடா வெட்டுறதுக்கு வந்து பொங்கலெல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னால் வந்து அது வீடியோவில் வந்து அட்டாச் பண்ண முடியல பொங்கல் வைக்கிறத. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கருமா. நம்ம வந்து கொம்பன் அப்படின்னு கூட சொல்லுவோம். இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நான் இவ்வளோ பெருசு பார்த்ததே இல்லை. அது பாருங்கள் எவ்வளோ பெருசு. அப்படியே ஆளையே இழுத்து கீழே தள்ளிடும் போல் அவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லாம் 2-3 பேர் சேர்ந்து தான் அதை கொண்டே வந்தாங்க. என்னடா இங்கே ஒரே சத்தமாக இருக்குதுன்னு பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது. அது கூட ஒரு குட்டியும் வேறு கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி நிறையா இருக்குது. கோவிலை சுற்றியும் கட்டி வச்சுருந்தாங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 10, 50, 60, 70 அப்படி இருக்குமா, இல்லை அதுக்கு மேலே இருக்குமா எனக்கு தெரியல. நான் போனப்போ அவ்வளோதான் இருந்துச்சு. சுற்றி வரம் கட்டி வச்சுருந்தாங்க. அதாவது வந்து நேற்றுக்கு 7, இன்றைக்கி தேதி 8. இன்றைக்கி வந்து காலையில் வந்து கெடா வெட்டு இந்த கருமான் குத்துறதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நடந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி போக முடியல காலையில். அதனால் வந்துட்டு நான் நேற்றுக்கே வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீடியோ. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு ஒவ்வொன்றும் பார்த்தா. வெள்ளை கலரு, கருப்பு கலரு, சைஸு கூட பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய சைஸு, மீடியம் சைஸு, ரொம்ப குட்டி சைஸு, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. குட்டி குட்டியாக இருக்குது. இதெல்லாமே வந்து சாமிக்கு வந்து வேண்டிட்டு அவங்க வந்து இதை வந்து கோவிலுக்கு கொடுத்துருவாங்க போல இருக்குது. இதை விட ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் ஆடு எங்கே கட்டி வச்சுருக்குறாங்கன்னு தெரில. நாங்கள் நைட்டு போனப்போ முன்னாடி இவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அதனால் இவங்கள மட்டும்தான் வீடியோ எடுத்தோம். ஒன்று பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு வேண்டுதல் போல். இதெல்லாம் இல்லை ஏதாவது ஒன்று வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு அது நடந்துருச்சு அப்படின்னா கோயிலுக்கு கொடுத்துருவாங்க விளாட்ருக்கு. அவ்வளோ ஒன்றும் இருக்குது. ஃபுல்லாக இப்போ அதை பார்த்துட்டோம். இவங்க பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஹாய் சொல்கிறாங்க. எங்களையும் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஹாய் ஹலோ சொல்லியாச்சு. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு வந்து ஹாய் சொல்கிறது.
அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்கிற முன்னாடி எவ்வளோ பேர் நிற்கிறாங்க சாமி கும்பிட அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ கூட்டம். ஆனால் நைட்டு வந்து அவ்வளோ கூட்டம் அப்படின்னா இப்போ காலையில் இப்போ எவ்வளோ கூட்டமாக இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள். அதாவது வந்துன்னா எந்த இடத்துல நிற்கிறாங்களோ அதே இடத்துல பொங்கல் வச்சு அப்படி அப்படியே வந்து கிடாய் வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்களாமா. ஏன்னா வந்து உள்ள கோவில்கிட்ட நெருங்குற அளவுக்கு வந்து காலையில் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு. நாங்கள் போனப்போ கொஞ்சம் கோவில் பக்கத்துலலாம் போகிற அளவுக்கு இருந்துச்சு, ஒரு அளவுக்கு பரவாயில்ல. இதெல்லாமே ஃபுல்லாக முன்னாடி லைனில் நின்றுட்டு இருந்தவங்க சாமி கும்பிட. அதாவது வந்து கோவில் பின்னாடி வரைக்கும் நின்றுட்டு இருந்தாங்க. நம்ம அவங்கள ஒரு டைம் எடுத்துடலாம், வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோம். குழந்தையெல்லாம் பாருங்கள் தூங்கிருச்சு பாவம். எல்லாருமே நான் லைன் நின்று எவ்வளோ தூரத்தில் இருந்தெல்லாம் வந்து வேண்டுறாங்க பாருங்கள். அப்போ வந்து அவ்வளோ தூரம் வேண்டுனது நடந்தங்காட்டி தானே வந்து அவ்வளோ தூரம் வந்து லைனில் நின்று சாமியை வேண்டிட்டு போகிறாங்க. அதாவது இந்த திருவிழா பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குமாமா. இங்கே இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த கோவில் திருவிழாவை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் நமக்குமே வந்து சரியாக தெரியாது எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு. ஆனால் ஒரு சிலர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி அப்படின்னு சொல்லும்போது நமக்குவே போய் பார்க்கணும், அந்த கோவில் எப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே ஒரு ஆர்வம் ஆயிடுச்சு. அதனால வந்து எப்படி ஆனாலும் இன்றைக்கி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்து வெற்றிகரமாக நம்ம உள்ளே போய் சாமியை வீடியோ எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் கம்மினா ஒரு அளவுக்கு கம்மி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் ஃபுல்லாக எல்லா கூட்டமும் 1 பை 1 வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலி, தகப்பன், தாய் தகப்பன் அண்டு குட்டி ஏஞ்சல்ஸ் 2 பேரும். நாங்கள் எல்லோரும் தான் போயிருந்தோம், என்னோடய ஃபேமிலியோடு தான் போயிருந்தோம். ஃபுல்லாக போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா இவங்க எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுத்துகிட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்போ தான் வந்து எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அவங்கள பார்க்கவே ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி முழுசாக உசுரோடு பார்த்ததே இல்லை, தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது கருமான் கொம்பன். இதுக்கு வேறு ஏதாவது பேர் இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு இதுதான் சொன்னாங்க, கருமான். நான் பண்ணி அப்படி சொன்னால் அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொன்னாங்க. சரி அப்போ கொம்பன் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது கொம்பன் சொல்லிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நம்பியூரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னோண்டு தான் இருந்துச்சு ராட்டினம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நல்லா அதை விடவே பெருசு. அப்புறம் இந்த ட்ராகன் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே பெருசு. பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கப்பலோடைய நங்கூரம் அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா அப்படி தென்னை மரம், அங்கே தென்னந்தோப்பெல்லாம் இருக்குது, அந்த ஹைட்டுக்கு வந்து அது போய் வருது. சரி நம்ம அதில் போய் ஒரு ரவுண்ட் போகலான்னு சொல்லிட்டு போனோம். போகும்போது என்னமோ சிரிச்சிட்டு ஜாலியாக சரி ஃபோட்டோக்கெல்லாம் போஸ் கொடுத்துட்டு நாமளும் போகலாம், போய் ஒரு அங்கீகாரத்தை போடுவோன்னு சொல்லிட்டு போனோம். அப்புறமேட்டுக்கு உள்ளே போய் பார்த்தா தான் தெரிஞ்சு கதி கலங்கிருச்சு. அப்படி என்ன சொல்கிறது, ஃபுல்லாக போய் வரும்போது நம்மளை அப்படியே குப்பரக்கா தள்ளுற மாதிரி இருந்துச்சு. அப்படியே எப்படியோ பயந்து போயிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு டைம் அங்கே போனதுனால நமக்கு அது ஒரு நல்ல அனுபவம். சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போயிருந்தோம். எல்லாருமே வந்துட்டு ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் ஹாய் ஹலோ சொல்லிவிட்டு அப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக எங்களால் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. அது வரைக்கும் நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டு ஹாய் அப்படி சொல்லிகிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாகும்போது ஐயோ ஃபோனை நம்ம கீழே போட்டுருக்க மாட்டேங்குன்னு சொல்லிவிட்டு ஃபோன் எல்லாத்தையும் எடுத்து சுருட்டி வச்சுக்கிட்டு எப்படியோ ஒன்று அதில் ஆடிட்டு வந்தாச்சு. நல்லாவே பயமாக இருந்துச்சு. நான் இவ்வளோ நாள் வந்து ஒரு நாள் கூட இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ட்ராகனில் போனதில்லை, தான் ஃபஸ்ட் டைமு. நல்லா பெருசாக இருந்துச்சு. அப்படி ஒரு பயமாக இருந்துச்சு, எப்படி ஒப்பா சாமி. நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய ஒரு ஊர் சைஸில் இருக்கும். 2 தான் நல்லா பெருசு. ஒன்று வந்து நல்ல ஒரு பெரிய ராட்டினம், அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் மாதிரி ஒன்று. அதில் எப்படி குறைஞ்சது ஒரு 40-50 பேர் போவாங்கன்னு நினைக்கிறேங்க சொந்தங்களே. ஏன்னா வந்து அவ்வளோ பிளேஸ் இருக்குது 2 சைட்லேயும் ஆப்போசிட்டு. சீக்கிரம் இறக்கி விட்டாங்க. அப்படியே நாமளும் அதில் உள்ள ஜாலியாக ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்படியே நம்ம வந்தாச்சு. உங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி திருவிழாவுக்கு போய் இந்த மாதிரியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் பிடிக்குமா என்னன்னு சொல்லி மறக்காமல் வந்து சொல்லுங்கள்.
எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போய் இதெல்லாம் சுற்றி பார்க்குறது, அந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. சரி எல்லோரும் தான் சொல்கிறாங்களே என்ன தான் இருக்கும், போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. நாங்கள் போய் பார்த்தோம், நல்லா தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. கண்டிப்பாக வந்து நீங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சின்னா கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து பாருங்கள் அந்த கோவிலுக்கு. நாங்கள் இவ்வளோ பக்கத்தில் இருந்தே வந்து நாங்கள் இப்போ தான் போயிருக்கிறோம். நாங்களே வந்து ரொம்ப லேட்டு. உங்களுக்கு இந்த கோவிலை பற்றி எதுவும் இன்னும் உண்மையான கதைகள் எல்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது கண்டிப்பாக இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியும். ஏன்னா வந்து அதை பற்றி வந்து நம்ம வந்து சொல்லணுங்கிறதே இல்லை. எனக்கு தெரியாதது கூட ஒரு சிலதெல்லாம் தெரியல இல்லையா, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இந்த கோவிலுடைய கதைகள். என்னால் வந்து அன்றைக்கி வந்து எந்த ஒரு வயசானவங்க வந்து அந்த மாதிரி யாரையும் வந்து அன்றைக்கி மீட் பண்ண முடியல. அப்படி மீட் பண்ணியிருந்தா நான் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக வந்து கேட்டிருந்திருப்பேன், இந்த கோவிலை பற்றின ஏதாவது கொஞ்சம் கருத்துகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அன்றைக்கி யாரும் சிக்கலை. அப்படி சிக்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து நான் வீடியோக்கு கொண்டு வந்திருப்பேன். பரவாயில்ல, இன்னொரு டைம் எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து யாரோ ஒருத்தரை வந்து அந்த கோவிலை பற்றி தெரிஞ்சவங்கள வந்து கண்டிப்பாக நான் வந்து என்னோடய வீடியோவில் வந்து நான் வந்து அவங்கள பேச சொல்லி அது என்ன ஏதுன்னு அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நான் வந்து போய் எனக்கு பார்த்ததே ரொம்ப பெரிய சந்தோஷம். இவ்வளோ நாள் இவ்வளோ பக்கத்தில் இருந்துட்டு என்னால் போக முடியல அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ போனது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அது என்னோடய ஃபேமிலியோடு போய் பார்த்தது ரொம்பவே ஹாப்பி. நைட்டு போயிட்டு நாங்கள் 2 மணி ஆயிடுச்சு வீடு வரும்போது. நல்லா ஃபுல்லாக ஜாலியாக அப்படியெல்லாம் போய் ட்ராகன் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி அடித்து வந்தாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா தாளாட்டுற மாதிரி இருக்குது அந்த ட்ராகன். பார்த்திங்கன்னா தொட்டிலில் படுத்து தாளாட்டுற மாதிரி. ஆனால் உட்காரும்போது சூப்பராக தான் இருக்குங்க சொந்தங்களே. அப்புறம்தான் வயிற்றில் புளியை கரைக்கிறது தெரியும். அப்புறம் நம்மளும் இதுலேயும் போயிட்டு அப்புறம் அந்த ராட்சச ராட்டினம் அப்படின்னு சொல்கிறோம், அதுலேயும் போனோம் ஒரு ரவுண்டு. நமக்கு ஃபஸ்ட்டு அதில் போனங்காட்டி கொஞ்சம் பயம் கம்மியாயிடுச்சு. ஹாய் மட்டும் சொல்லுவேன், ஒரு சிரிச்ச முகத்தோட ஹாய் ஹலோ மட்டும். ஆனால் அது கொஞ்சம் பரவாயில்ல, நம்மளுக்கு தகுந்த மாதிரி தான் சுற்றிச்சு, கொஞ்சம் ஸ்லோவாக. அப்புறம் அதில் அப்படி ஒரு ரவுண்ட் போயாச்சு. நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு போயிட்டு மனசுக்கு பிடிச்ச வேலையை வந்து பிடிச்ச நேரத்தில் கண்டிப்பாக செஞ்சிடணும் சொந்தங்களே. யாருக்காகவும் வந்து அதை தள்ளி போடவோ தடை போடவோ கூடவே கூடாது. நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். அது என்னவாக இருந்ததுனாலும் சரி, அப்போ கிடைக்கலினாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சாவது அதை வந்து அதுக்கு எய்ம் பண்ணணும். அதாவது வந்து நம்ம தகுதிக்கு தகுந்தது ஆசைப்படணும், தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம ஆசைப்பட்டது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அதாவது ஒரு நாள் அது நடக்கும். அது நடக்கிற அளவுக்கு நாமளும் வந்து அதில் பாடுபடணும். அப்போ தான் வந்து நம்மளோட எய்ம் வந்து ஒரு நாளைக்கு நடக்கும். கண்டிப்பாக வந்து நினச்சதை வந்து யாருமே வந்து பேக் அடிச்சிடாதீங்க, அது வேண்டாம், நம்மளால் அது செய்ய முடியாது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பிடிச்ச மாதிரி வந்து கண்டிப்பாக அமைச்சிக்குங்க. கண்டிப்பாக அது ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நம்ம வந்துட்டு திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறோம், யாருக்காகவும் வந்து பயந்து நம்ம வாழவே கூடாது. நம்மளுக்கு பிடிச்சது என்னமோ நம்ம அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க இவங்க அவங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து பாதி நாள் அவங்கள பற்றியே யோசிக்கிற மாதிரி ஆயிரும். அப்புறம் நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கு அங்கே டைமே இருக்காது சொந்தங்களே. அதனால் வந்து இருக்கும் கொஞ்ச நாளில் வந்து நம்மளுக்காக யோசித்து நம்ம வாழ்க்கையை வாழலாம். கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு தூங்கினோன்னா காலையில் யார் உயிரோடு இருக்காங்க இல்லை அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம இந்த கலிகாலத்தில். அதனால் வந்து கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைமில் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நானுமே பார்த்திங்கன்னா முதல்லலாம் ரொம்ப பயந்துக்குவேன். யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது பேசுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. இப்படி பயந்து பார்த்திங்கன்னா வாழ வேண்டிய கொஞ்ச நாளை கூட நம்ம வந்து பயத்துலேயே வந்து கழிச்சிருவோம். ஐயோ யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, யாராவது ஏதாவது பண்ணுவாங்க, இதுக்கு பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, அங்கே பார்த்தா பேசுவாங்க, இங்கே பார்த்தா பேசுவாங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணால் பேசுவாங்க, அப்படி ட்ரெஸ் பண்ணால் பேசுவாங்க அப்படின்னு நம்ம வந்து அப்படி பயத்துலேயே வந்து இருக்கிறோம். அப்படி இருக்க வேணாம். ஒருத்தருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் வந்து அப்படி இல்லை. எங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிவிட்டு இங்கே என்ன சொல்லுதோ அதை பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சினிமா டைலாக் மாதிரி இல்லை. அது உண்மை தான், எங்களுக்கு வந்து அது உண்மை தான்.
அப்புறமேட்டுக்கு வந்து எல்லாம் ஜாலியாக வந்து நல்லா ராட்டினமெல்லாம் ஆடிட்டு, அப்புறம் எங்கள் அக்காவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. இந்த ஆரஞ்சு கலர் துப்பட்டா போட்டிருக்காங்க பாரு, அவங்க பேர் சுகன்யா. அவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணு ஒன்று இருக்குது. நாங்கள் ராட்டினத்தில் இருக்கும்போது அவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் வா எடுத்துக்கிறேன் அப்படின்னு குழந்த மாதிரி கை நீட்டிகிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு குழந்த மாதிரியான ஒரு கேரக்டரு, நல்ல கேரக்டர் அவங்க. அக்காவுக்கு அவங்க ரொம்ப க்ளோஸு. அப்புறம் எல்லாருமே கோயிலில் மீட் பண்ணியிருந்தோம். இப்போ எல்லாருமே ஜாலியாக ஒரு ஹாய் ஹலோ அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாம் சுற்றி நல்லா ஃபுல்லாக எல்லாம் கவர் பண்ணி வீடியோ எடுத்தாச்சு. அப்புறம் நான் போன டைம் பார்த்திங்கன்னா சரியாக கடைகள்லாம் காட்டல. அதனால் இந்த டைம் கடையெல்லாம் நம்ம எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி நம்ம அண்ணன் கடைக்கு போயிட்டு அல்வா கடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா 1 by 1 வளையல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது. காசு மட்டும் இருந்தால் சரிங்க, மொத்தத்தையும் அள்ளிடலாம். அவ்வளோ அழகழகாக இருக்குது. குட்டி குட்டி கிளிப்பு, கேட்ச் கிளிப்பு, அப்புறம் குட்டீஸுக்கு வளையல், பேண்டு, அந்த பாசியெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா குட்டீஸுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதெல்லாம் சின்ன வயசு நம்ம போட்டது. ஆனால் இப்போ வந்து அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டீஸுக்கு விளையாட்டு பொருள். ஆனால் நம்ம கூட குட்டீஸ் வந்து அது வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி அழுது கண்டிப்பாக புலம்பியாவது வாங்கிடுவாங்க. அது என்ன பிரச்சனையானாலும் சரி, அவங்களுக்கு அது வாங்கி கொடுக்காம வந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த குட்டி குட்டி கிளிப்பெல்லாம் பாருங்கள், குஷி கிளிப்பெல்லாம் இருக்குது. இந்த பொட்டு ஞாபகம் இருக்கா, கலர் பொட்டு, இதெல்லாம் நம்ம வந்து அப்படி வாங்கி கலர் கலராக வச்சுக்குவோம். இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மலரும் நினைவுகள் தான் ஞாபகம் வரும். இந்த மாதிரி வளையல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து கழுத்தோடு ஒட்டி போட்டுக்கிற மாதிரி இந்த கம்மல் இதோட அப்படியே மேட்சிங்காக எந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்காக இருந்தாலும் அது சூட்டபுளாக இருக்கும். நிறையா கலெக்ஷனுங்க. எவ்வளோ கடை பார்த்திங்கன்னா சுற்றி வரவும் கடை தான். என்னால் வந்து கொஞ்சம் மட்டும்தான் இது எடுக்க முடிஞ்சிச்சு. ஸ்டிக்கர் போட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கும். ஆனால் நம்ம வந்து அளவாக தான் வாங்கிக்கிட்டோம். உங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி போட்டு பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஒவ்வொருத்தர் வந்து இந்த கலர் போட்டு வைப்பாங்க. 12 கலர் வாங்கி டெய்லி ஒரு கலர் வைப்பாங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் போட்டுலேயே குட்டியாக வைப்பாங்க, பெருசாக வைப்பாங்க. ஒருத்தர் முகத்துக்கு எப்படி சூட் ஆகுதோ அதுபடி தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குட்டீஸ் ஐட்டம்ஸ் பொம்மை, குட்டி குட்டி டெடி மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அப்படி அவங்களெல்லாம் ஒரு வீடியோ போட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொத்து வளையல் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா அப்படியே கலராக பாருங்கள். கை நிறையா வந்து திருவிழாவுக்கு போனோம் அப்படின்னா கை நிறையா வளையல் போட்டால் தான் அவ்வளோ அம்சமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டீஸ் ஐட்டம்ஸ், மேலே பொம்மை. கடைசியாக பார்த்திங்கன்னா சொந்தங்களே என்னோடய ஃபோனில் வேறு சார்ஜர் வேறு முடிஞ்சு போச்சு. அப்படி முடிஞ்ச ஒரு தருவாயிலையும் ஒரு 5-6% தான் இருக்கும். அதை வச்சுட்டு அப்படியே வீடியோ எடுத்தாச்சு. இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். இந்த ஒரு நாள் விட்டால் திரும்ப நமக்கு அது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எப்படியோ எல்லாத்தையும் ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. பாருங்கள், எல்லோரும் வந்து அவங்களுக்கு என்ன வேணுமெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அக்காவோட ஃப்ரெண்டெல்லாம் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வளையல் தான் சொந்தங்களே, ஃபுல் அண்ட் ஃபுல் வளையல் தான். எல்லாமே நம்ம பெண்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த வளையல் ஒத்த வளையலாக போட்டுக்கிற மாதிரி. இதெல்லாம் குட்டீஸ்க்கு, அவங்களுக்கு தான் சொல்லவே வேணாம், அவ்வளோ பொருள் இருக்குது. பூரா பின்னு அந்த ஐட்டம் தான் எல்லாமே. அவங்களோட எங்கள் ஏரியா மாதிரி அவங்க ஏரியா. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சொந்தங்களே நம்மளோட பிளாஸ்டிக் பூ பார்த்தா ஒரிஜினல் பூ மாதிரியே இருக்குது, அழகாக இருக்குது. நானுமே அதில் ஒன்று வாங்கிக்கிட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது. எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் நம்ம அடுத்தது வாங்க சாப்பிட போகலாங்கிற மாதிரி ஒரு பேல்பூரியை வாங்கி அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான். எங்கள் அக்கா தகப்பன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போவுமே கோயில் திருவிழாக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலது வந்து சொதப்பிடும், நல்லாவே இருக்காது. அதனால் என்னென்னா ஃபஸ்ட்டு நான் ஒன்று வாங்கி ட்ரையல் பார்ப்பேன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, நான் வாங்கி சாப்பிட்டது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் நான் சாப்பிட்டு வந்து ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு என் அக்கா பொண்ணு, சின்ன பொண்ணு, சரி நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நானும் தான் சாப்பிட்டோம். வேறு யாரும் எதுவும் சாப்பிடல. ரொம்ப அன்டைம். நாங்கள் இது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டைம் ஒரு 1:30 இருக்கும், நைட்டு 1:30. நல்லா போய் இந்த அக்கா கடையில் தான் வந்து ஒரு பேல்பூரி வாங்கி சாப்பிட ஆரம்பித்தோம். அங்கேயுமே நல்லா கூட்டம்தான். நாங்கள் வாங்கி அப்படியே நின்றுட்டே சாப்பிட்டோம். ஏன் போய் அங்கே உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நின்றுட்டே சாப்பிட்டோம். தகப்பன் வந்து பில் கொடுத்துட்டுக்கிறாரு, நானும் பாப்பாவும் வந்து சாப்பிட்டுக்கிறோம். அக்கா பொண்ணு பெரிய பொண்ணு வேண்டாம், ஐயோ எனக்கு வேண்டாம் விட்ருங்க அப்படின்னா, சரி அப்புறம் சரி விடு அப்படின்ட்டு அப்புறம் நாங்கள் 2 பேரும் மட்டும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். யார் என்னமோ சொல்லுங்கள்,
எங்களுக்கு சாப்பிட்றது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நல்லா வெளுத்து கட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் நல்லா சூடாக கொடுத்தாங்க. நல்லா அந்த குளிருக்கு வந்து சுட சுட அப்படியே நல்லா ருசித்து சாப்பிட்டு இருந்த 2 பேரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நம்ம இந்த மாதிரி கோயில் திருவிழாக்கெல்லாம் போனால் மெயின் அந்த பேல்பூரி சாப்பிட்றது, சில்லி சாப்பிட்றது இதெல்லாம் வந்து ரொம்பவுமே பிடிக்கும். இது பெரிய வாண்டு வச்சு எல்லாம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க கடைக்கு முன்னாடி நிற்க வச்சு. நாங்கள் யார் என்ன சொன்னாலும் சாப்பிட்றத மட்டும் நிறுத்தவே இல்லை. தொடர்ந்து வாய் மட்டும் அரைச்சிக்கிட்டே தான் இருந்தோம் நாங்கள் 2 பேரும். நல்லா அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா சுட சுட சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வாயெல்லாம் எனக்கு வெந்துருச்சு. ஆனால் அப்போ சாப்பிடும்போது தெரியல, காலையில் பார்த்திங்கன்னா வாயெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு. வாயெல்லாம் வெந்து போன மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, காலையில் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடையில் அப்படியே ஆவி பறந்துக்கிட்டு இருக்குது. சில்லி அப்படியே சுட சுட போட்டு வச்சுருக்குறாங்க அந்த அக்கா கடையில் பாருங்கள். நம்ம சுட சுட வேணும் சில்லினா அதில் எண்ணெயில் போட்டு அப்படியே பொரிச்சு எடுத்து கொடுத்துட்றாங்க. பேல்பூரி இருக்குது, எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. நம்ம போய் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு வந்து இதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக வரலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கம்மல் ஐட்டம்ஸ். இது ரொம்ப சூப்பர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நானுமே இதில் ஒரு 4 செட்டு கம்மல் வாங்கினேன். நான் ஒரு கம்மல் பைத்தியம், நானும் என் அக்கா பொண்ணு பெருசும். இந்த மாதிரி கம்மல் எல்லாம் வாங்கிக்கிறது எங்கள் 2 பேர்த்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எது எடுத்திங்கனாலும் 40 ரூபா தான். கலர் கலராக வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்து வேர் பண்ணிவிட்டு அட்டகாசமாக இருக்கும். நம்ம தங்க கம்மலை விட இந்த மாதிரி கம்மல் போட்டுக்கிறது தான் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறக்கும். நான் வந்து ஒரு 4 செட்டு வாங்கிக்கிட்டேன். தகப்பன் ஏதாவது வாங்கிக்கன்னு சொன்னார். சரி வா வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் இங்கே ஒரு செலவு வச்சாச்சு. 4 கம்மல் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது நான் கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து ஷார்ட் பண்ணும்போது அது போட்டுட்டு பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒன்றும் உங்களுக்கு போனால் வந்து கோயில் திருவிழாலெல்லாம் என்ன வாங்குறதுக்கு பிடிக்கும், என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக் செட்டு மாதிரி நல்லா சேரீயெல்லாம் கட்டி போட்டோம்னா அழகாக இருக்குது. 70 ரூபா 50 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. நான் அது எல்லாமே கூட வீடியோ எடுத்துக்கிட்டேன். சூப்பராக இருக்குது. அப்புறம் சொந்தங்களே வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துன்னா வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். பவி பிரேமா யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் நிறை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறமேட்டுக்கு வந்து நான் வந்து என்னோடய ஃபேமிலியோடு போய் நல்லா ஒரு ட்ரிப் போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டேன். அண்ட் தென் இன்ன வரைக்கும் வந்து என்னோடய வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சொந்தங்களே. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவி பிரேமா. மறக்காமல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பவி பிரேமா யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதும் நிறை குறைகள் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் மறுபடியும் வந்து இன்னொரு அழகான லாங் வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடை பெறுவது உங்கள் பவி பிரேமா. பாய்.